வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஏக்யூப் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரயில்வேஸ் வந்து அடுத்த என்டிபிசி நோட்டிஃபிகேஷனுக்கான ஒரு டென்டேட்டிவ் வேகன்சி லிஸ்ட்டை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான் இது. ஸோ கிட்டத்தட்ட 8800க்கும் மேற்பட்ட என்டிபிசி வேகன்சிஸை வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஒரு சின்ன டீட்டெயில்ஸை நான் கொடுக்க போகிறேன். இப்போ கரண்ட்டாக என்டிபிசி எழுதி உங்களுக்கு கிளியர் ஆகலைன்னா நீங்கள் அடுத்த என்டிபிசிக்கு ரெடி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே. ஸோ ரீசெண்டாக ரயில்வே போர்டும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரயில்வே போர்டு தான் ரயில்வேஸோட எல்லாத்துக்குமான அத்தாரிட்டி, ரைட்டா? ரயில்வேல நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமான அத்தாரிட்டி வந்து ரயில்வே போர்டு தான். ஸோ ரயில்வே போர்டு வந்து என்டிபிசி கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான வேக்கன்சிஸை அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்ரூவ் பண்ணி இன்னைக்கு தான் சைன் ஆயிருக்கு. 23/9 வந்து அதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 8800க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இது டென்டேட்டிவ் தான். வேகன்சியை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, இது டென்டேட்டிவ் தான். கண்டிப்பாக இது இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஷார்ட் நோட்டீஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ரிலீஸ் ஆயிடும். ஷார்ட் நோட்டீஸ்னா பேப்பரில் வரும் இல்லையா, ஷார்ட் நோட்டீஸ் சீக்கிரமாகவே ரிலீஸ் ஆயிரும். டீடைல்டு நோட்டீஸ் வந்து மேக்ஸிமம் நெக்ஸ்ட் மந்த். ஓகேவா, நெக்ஸ்ட் மந்த்தில் டீடைல்டு நோட்டீஸ் வந்துடும். ஃபர்ஸ்ட் வந்து கிராஜுவேட் வரும், தென் அண்டர் கிராஜுவேட் வரும். ஓகேவா, ஸோ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க, வெயிட் பண்ணாதீங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எவ்வளோ வேகன்சிஸ் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கிராஜுவேட்டுக்கு ஸ்டேஷன் மாஸ்டர் 615 வேகன்சி, கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் அதாவது கூட்ஸ் கார்டு 3423 வேகன்சி. இதுதான் ஹை வேகன்சிஸ். ஓகேவா, அதே மாதிரி டிராஃபிக் அசிஸ்டன்ட் மெட்ரோ ரயில்வேல 59 வேகன்சி, தென் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் 161, ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் இதில் தான் இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் 921, சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட் 638, மொத்தமாக 5817 கிராஜுவேட் வேகன்சிஸ். ஓகேவா, கிராஜுவேட்ல 5817. இது அக்ராஸ் ஆல் ரயில்வேஸ். ஓகே, எல்லா ரயில்வேயும் சேர்த்து, சதன் ரயில்வே மட்டும் இல்லை, எல்லா ரயில்வேயும் சேர்த்து 5817 வேகன்சி. அதே போல அண்டர் கிராஜுவேட்ல ட்ரெயின்ஸ் கிளர்க் 77, இதுலையும் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் வந்து 2244 ஹையஸ்ட் வேகன்சி கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட்ஸ் கிளர்க் 394, ஜூனியர் கிளர்க் வந்து 163, மொத்தமாக 3058. ஸோ ரெண்டும் சேர்த்து கிட்டத்தட்ட 8800க்கும் மேற்பட்ட வேகன்சிஸுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ரயில்வே போர்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு ஆர்ஆர்பியும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆர்ஆர்பி வந்து நோட்டிஃபிகேஷன், டீடைல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் நீங்கள் இப்போ இருந்தே ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான போஸ்டிங்கை நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். ஸோ இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் பேட்டர்னை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ரயில்வே வைஸ் டிஸ்ட்ரிபியூஷனும் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, அனக்ஷரியாவாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஜூனியர் அக்கௌண்ட் சதன் ரயில்வே வந்து நமக்கு இந்த இடத்துல இருக்கிறது மட்டும்தான் நமக்கு. ஓகே, சதன் ரயில்வேக்கு வந்து கிட்டத்தட்ட 227 வேகன்சி வந்து சாங்ஷன் ஆகிருக்கு. இருக்கிறதுலே ஹையஸ்ட் வந்து 1006 ஈஸ்டர்ன் ரயில்வே. ஓகேவா, ஈஸ்டர்ன் ரயில்வேக்கு தான் ஹையஸ்ட்டு. இதில் ஐசிஎஃப்பும் சதன் ரயில்வேயும் சேர்த்து தான் நமக்கு வரும் 227 + 18. இது ஆர்ஆர்பி சென்னைக்கு கீழே வரும். ஓகேவா, ஆர்ஆர்பி சென்னை கீழே வரும். ஸோ இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா, இந்த வேகன்சி தான் நமக்கு வரும். இதுக்கு தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இதுதான் வேகன்சி ஃபார் கிராஜுவேட் சதன் ரயில்வே. ரைட், பார்க்கறதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். ஆனால் இதுவே இன்னும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னா, நீங்கள் சிபிடி 2 ஸ்கில் டெஸ்ட்லாம் முடிக்கிறதுக்கு இன்னும் கண்டிப்பாக 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் ஆயிரும். ஓகே, அதெல்லாம் கனெக்ட் பண்ணி அதெல்லாம் அசஸ் பண்ணி இதில் இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ வேகன்சிஸ் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் வேகன்சிஸை பற்றி கவலைப்படாமல் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேவா, ரைட். அதே மாதிரி அண்டர் கிராஜுவேட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. அண்டர் கிராஜுவேட்டும் சதன் ரயில்வேல வந்து 164 வேகன்சி இருக்குது. கம்பேரிட்டிவ்லி ஹையர் தான் 164. நீங்கள் எல்லாத்துலேயும் பாருங்கள், எல்லாத்துலேயும் அவ்வளோதான் இருக்குது. ஓகேவா, இதில் ஹையஸ்டே வந்து 292, 530 அகைன் ஈஸ்டர்ன் ரயில்வே தான். ரைட், ஏன் ஈஸ்டர்ன் ரயில்வே அதிகமாக இருக்குன்னா, ப்ரீவியஸ் நோட்டிஃபிகேஷன்ஸில் ஈஸ்டர்ன் ரயில்வே அதிகமாக ரெக்ரூட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால இப்போ ரெக்ரூட் பண்ணுறாங்க. எப்பயுமே இயர் பை இயர் நோட்டிஃபிகேஷன், எல்லா வருஷமும் இயர் பை இயர் அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுக்கறதுனால வேகன்சிஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆக தான் செய்யும். ஏன்னா அவங்க கண்டினியூஸாக ஹியூஜ் நம்பர் எடுக்க முடியாது. ஆனால் இது என்ன அட்வான்டேஜ்னா, ஒவ்வொரு வருஷமும் வர்றதுனால நமக்கு எக்ஸாம் நடந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக கிளிக் ஆகி நம்ம உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகும். நோட்டிஃபிகேஷனே வராமல் இருக்கிறதுக்கு சம் வேகன்சிஸோட நோட்டிஃபிகேஷன் வருது இல்லையா, ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று நமக்கு இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில் நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இதில் நீங்கள் கிளியர் பண்ணலாம். 100% கிளியர் பண்ணலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா, நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான். என்டிபிசி அப்படிங்கிறது நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கான நல்ல பாசிபிலிட்டிஸை கொடுக்கும். ஓகேவா, ரைட்.
ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி மொத்தமா 8800க்கும் மேல வேகன்சிஸ் வந்திருக்கு. ஸோ அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி படிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ பேட்டர்ன் என்னன்றதை நான் சிம்பிளா சொல்லிடுறேன். ஆல்ரெடி நான் வந்து டீட்டெயில்டா வீடியோ போட்டிருக்கேன். ஓகேவா? எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு. ஆக்சுவலா என்டிபிசி எப்படி இருக்கும் அப்படின்னா, அது கிராஜுவேட்டா இருந்தாலும் சரி, அண்டர் கிராஜுவேட்டா இருந்தாலும் சரி, நீங்க வந்து 2 சிபிடி எழுதுற மாதிரி இருக்கும். சிபிடி 1, சிபிடி 2, அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் ஆர் சிபிஏடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட். ஓகே, இது 3 தான் உங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்ன். ஓகே, இதுக்கப்புறம் மெடிக்கல் இருக்கும், டிவி இருக்கும். ஓகே, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் இருக்கும். ஓகேவா? அது தனி, அதை நம்ம விட்டுறலாம். இப்போ சிபிடி 1 வந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் 1 hour 30 minutes வந்து எக்ஸாம். சிபிடி 2 வந்து 120 கொஸ்டின்ஸ், அதே 1 hour 30 minutes எக்ஸாம். ஸ்கில் டெஸ்ட் டைப்பிங் மட்டும், டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் ஃபார் சீனியர் கிளர்க் அண்ட் ஜூனியர் அக்கவுண்ட்ஸ் அசிஸ்டன்ட். அதே மாதிரி சிபிஏடி ஃபார் ஸ்டேஷன் மாஸ்டர் அண்ட் குட்ஸ் கார்டு. ஓகே, இவங்களுக்கு வந்து சிபிஏடி இருக்கும். ஸ்கில் டெஸ்ட் வந்து சீனியர் கிளர்க் அண்ட் ஜேஏக்கு இருக்கும். கமர்ஷியலுக்கு வர்றதுக்கு எந்த டெஸ்ட்டுமே கிடையாது. கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட் நீங்க போறீங்க அப்படின்னா சிபிடி 2ஓட முடிஞ்சிடும். சிபிடி 2ல எடுக்கிறது தான் ஃபைனல் ஸ்கோர். அந்த ஃபைனல் ஸ்கோரை வச்சு தான் கட் ஆஃப் டிசைட் பண்ணுவாங்க. இதுக்கு என்னென்ன நீங்க படிக்கணும், நீங்க 3 மெயினான டாபிக் படிக்கணும். ஒன்னு ஆப்டிடியூட், இன்னொன்னு ரீசனிங், இன்னொன்னு ஜெனரல் ஸ்டடீஸ். ஓகேவா? ஸோ இதுல ஆப்டிடியூட் இங்க 30 கொஸ்டின்ஸ் வரும், ரீசனிங் 30 கொஸ்டின்ஸ் வரும், ஜிஎஸ் 40 கொஸ்டின்ஸ் வரும். இதுல சிபிடி 2ல 35 கொஸ்டின்ஸ் வரும், ரீசனிங் 35 கொஸ்டின்ஸ் வரும், ஜிஎஸ் 50 கொஸ்டின்ஸ் வரும். இதுதான் பேட்டர்ன். ரைட்டா? இப்ப ரீசெண்டா நடந்து இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் நடந்துச்சு இல்லையா? சிபிடி 1, சிபிடி 2. சிபிடி 2 நடக்க போது. சிபிடி 1 முடிஞ்சிருச்சு, கிராஜுவேட்டுக்கு முடிஞ்சிருச்சு, அண்டர் கிராஜுவேட்டுக்கு முடிஞ்சிருச்சு. அதாவது 2024 வேகன்சிஸ்க்கானதை நடத்தி முடிச்சுட்டாங்க. ஸோ நீங்க அந்த கொஸ்டின் பேப்பர்ஸை எடுத்து ஒரு தடவை அனலைஸ் பண்ணி பாருங்க. கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க. நானே 2-3 அனாலிசிஸ் வீடியோலாம் போட்டிருக்கேன். ஜிஎஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், கரண்ட் அஃபேர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன படிக்கணும். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். சிபிடி 2க்கு வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் எப்படி படிக்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நீங்க இப்பதான் உங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்றீங்கன்னா கண்டிப்பா அந்த வீடியோவை மஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. ரைட்? ஏன்னா அந்த வீடியோல நிறைய டீடைல்ஸ் நான் வந்து கொஸ்டின்ஸை வச்சே சொல்லியிருப்பேன். அதை நல்லா ஃபாலோ பண்ணுங்க. இதை ஃபாலோ பண்ணி நீங்க படிச்சாலே கண்டிப்பா எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். ஓகேவா? உங்களுக்கு ஆப்டிடியூட் ரீசனிங் நல்லா வரும் அப்படின்னா இந்த நோட்டிபிகேஷனை விட்டுறாதீங்க. இதுதான் உங்களுக்கான நோட்டிபிகேஷன். நீங்க ஆப்டி ரீசனிங்கை நல்லா பண்ணாலே எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கான பாசிபிலிட்டி ஹையர். ஏன்னா ஜிஎஸ் வந்து கொஞ்சம் மாடரேட் டு டஃப் லெவல்ல தான் இருக்கும். அதனால நீங்க ஆப்டி ரீசனிங் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? நம்மளோட சேனல்லேயே முன்னாடி வீடியோஸ் நான் நிறைய போட்டிருக்கேன். எப்படி ப்ரிப்பேர் பண்றது, என்ன படிக்கணும், எங்க படிக்கணும், எல்லாத்துக்கும் வீடியோ போட்டிருக்கேன். இனிமேலும் நான் போடுறேன். ரைட்டா? டீடைல்டு நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நான் டீடைலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன சோர்சஸ் படிக்கணும், எல்லாத்தையும் நான் போடுறேன். ஓகேவா? இந்த வேகன்சிஸ் அப்படிங்கிறது டென்டேட்டிவ் தான். வேகன்சியை பத்தி கவலைப்படாதீங்க. வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும். அகைன் இதுவே குட் நம்பர் ஆஃப் வேகன்சின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்பதான் ஒரு நோட்டிபிகேஷன் ரன்னிங்ல இருக்கு. அப்படி ரன்னிங்ல இருக்கும் போதே இன்னொரு 8000 வேகன்சி சொல்றாங்க அப்படிங்கிறதே நல்ல விஷயம் தான். ரைட்? இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. ஸோ கவனமா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டேரக்டா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, டெலிகிராம்ல பேசலாம். அது போக டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வீடியோ சீக்கிரமே உங்களை வந்து சேரும். ஓகேவா? ரைட்? எல்லாரும் நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.